உங்க வீட்ல அன்னபூரணி சிலை இருந்தா தவறாம இத பார்க்கவும். ஏன்னா, நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்னால நம்ம வீட்ல அன்னதோஷம், அன்னதரித்திரம் அப்படிங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்ல, அன்னபூரணி சிலை இருந்தா நம்ம வெறும் அரிசிய மட்டும் தான் அதன் மேல அதுக்கு அருகில நம்ம போட்டு வைக்கிறோம். ஆனா, அதோட இந்த பொருட்களையும் நம்ம கண்டிப்பா சேர்த்து வச்சோம் அப்படின்னா, நம்ம வீட்ல தினம் தினம் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு வீட்ல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, வீண் விரயம் ஆயிட்டே இருக்கு, கடன் பிரச்சனை வருது அப்படின்னா நாம செய்யக்கூடிய சில தவறுகளினால அது மாதிரி ஏற்படும். அதனால நம்ம சில சமயம் மீள முடியாத வறுமைக்கு கூட நம்ம தள்ளப்படுவோம். அதை சில அறிகுறிகள் மூலம் நமக்கு முன்பே காட்டும். வீட்ல நல்லது நடக்க போறதை எப்படி சில அறிகுறிகள் காட்டுமோ அதே போலதான் கெட்டது நடக்கிறதையும் சில அறிகுறிகளால நமக்கு கடவுள் சில உயிரினங்கள் மூலம் காட்டுவாரு. இத பத்திலாம் ஏற்கனவே நான் பல பதிவுகள் போட்டிருக்கேன். சரி, நமக்கு வரக்கூடிய கஷ்டம் குறையணும் அப்படின்னா நாம வீட்ல செய்யக்கூடிய சில தவறுகளை திருத்தி கொண்டாலே போதும். 75% குறைஞ்சிரும். சில 25% எப்படியும் நம்மளுடைய கர்மாப்படி நம்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தி கிரக நிலை இதனால கஷ்டம் வர்றத நம்ம மாத்த முடியாது. சரி, இப்ப நம்ம வீடுகள்ல செய்யக்கூடிய சில தவறுகள்ல ஒண்ணுதான் இந்த அன்னபூரணி சிலை அல்லது அன்னபூரணி திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா நாம செய்யக்கூடிய தவறுகளினால அந்த கஷ்டம் வரும். அது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு நான் சொல்ற தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறது புரியும். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாம் சுத்தமாக மங்களகரமாக வச்சுக்க வேண்டிய பூஜை அறைக்கு அடுத்தது எந்த அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் அறை தான். இந்த சமையல் அறையில தான் அக்னி பகவானும் அன்னபூரணி தாயாரும் வாசம் செய்யக்கூடிய இடம். இந்த அரஜான் வயிறுக்காக தான் நம்ம ஓடி ஓடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஒருவேளை நமக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம், அப்படியே துவண்டு போயிடுறோம் இல்லையா? அந்த சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த அன்னபூரணி தாயார நம்ம சரியான முறையில வழிபடணும்ல. வீட்டுல சாமி சிலையோ திருவுருவப்படமோ வச்சுட்டா போதுமா? நமக்கு தினமும் அன்னமிடுகின்ற அந்த அன்னபூரணி தாயார எப்படி மதிக்கணுமோ எப்படி வழிபடணுமோ அது மாதிரி வழிபடணும். இந்த அன்னபூரணி தாயார் சிலையில நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளால நம்ம சந்ததிக்கே அன்னதோஷம் சில சமயம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. இப்ப அன்னபூரணி சிலை அல்லது திருவுருவப்படம் எல்லார் வீட்லயும் இப்ப இருக்கு, யார் வீட்லயும் இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்ப அந்த அன்னபூரணி சிலை இருக்குன்னா ஒரு சின்ன தட்டுலையோ கிண்ணத்திலேயோ நம்ம பச்சரிசி நெல்லு இதை போட்டுதான் அந்த சிலைய வச்சிருப்போம். இது மேக்சிமம் எல்லாருமே நம்ம செய்வோம். ஆனா அன்னபூரணி தாயாரோட படம் இருக்கு அப்படின்னா அதை ஒரு பச்சரிசி நிரப்பிய தட்டுலையோ இல்ல கிண்ணத்திலேயோ வைக்க முடியாது. அப்ப நம்ம அப்படியே வெறும் படத்தை வச்சிருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அதற்கு முன்னரும் ஒரு சின்ன கிண்ணத்திலேயோ அல்லது ஒரு டம்ளர்லையோ, டம்ளர்னா சில்வர் டம்ளர் எடுக்கக்கூடாது, பித்தளை டம்ளரா இருக்கணும், பித்தளை கிண்ணமா இருக்கணும். அதுல பச்சரிசியோ நெல்லோ நிரப்பி அதற்கு முன்னர் கண்டிப்பா வைக்கணும். இந்த பச்சரிசியை வாரம் ஒரு முறையாவது மாற்றணும், அப்படியே விட்டுடக்கூடாது. அது சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி தூசெல்லாம் படிந்து அப்படியே அழுக்கா இருக்கும். சில சமயம் அந்த பித்தளை கிண்ணத்துல வைக்கிறப்ப ரொம்ப நாள் மாத்தாம இருந்தோம் அப்படின்னா அப்படியே பச்சையா கூட கலர் மாறிடும். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வார வாரம் இந்த பச்சரிசியை நம்ம மாற்றி விட வேண்டும். அந்த அரிசி அழுக்கா பச்சையா மாறி இருந்தது அப்படின்னா நமக்கு அன்னதோஷம் அன்ன தரித்திரம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியை வாரம் ஒரு முறை மாற்றின பிறகு அந்த அரிசியில சாப்பாடு செய்யறப்ப ஒரு கை எடுத்து போட்டு வைங்க. அந்த அரிசியை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. அதை மாவாக்கி எறும்புக்கு போடலாம், இல்ல மாட்டுக்கு வாழைப்பழம் வெல்லம் இதோட இந்த மாவையும் கலந்து நம்ம கொடுக்கலாம். சமையல் அறையிலையும் சில பேர் அன்னபூரணி சிலையை நம்ம வச்சிருப்போம். அப்படி இருந்தது அப்படின்னா தனியா ஒரு செல்ஃப்ல வச்சு அதை ஸ்கிரீன் போட்டு வைங்க. ஏன்னா அசைவம் சமைக்கிறோம் அப்படின்னா அசைவ சாப்பாட்டை நம்ம அன்னபூரணி சிலை அருகில வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனமானது ஏற்காது. அதனால அந்த இடத்துல வைக்காதீங்க. என்னதான் அசைவ சாப்பாட்டுக்கும் கடவுள் அன்னபூரணி தாயா இருந்தாலும் அசைவம் சமைக்கிற இடத்துல இந்த சிலை இருக்கக்கூடாது. ஏன்னா அன்னபூரணி சிலை பக்கத்துல தினமும் விளக்கு ஏத்தி வைக்கணும். எப்படி நம்ம பூஜை அறையில விளக்கு ஏத்தி வைக்கிறோமோ அதே போல அன்னபூரணி சிலை நீங்க கிச்சன்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கு பக்கத்துல ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைக்கணும்.
முடிஞ்சதே அப்படின்னா வெள்ளியில கூட ஏத்தி வைக்கலாம். வெள்ளியில குபேர விளக்கு, காமாட்சி விளக்கு இதெல்லாம் ஏத்தி வச்சீங்க அப்படின்னா உங்க வீட்ல வந்து செல்வ கடாட்சம் பெருகும். இந்த மாதிரி கிச்சன்ல வந்து நீங்க வச்சிருக்கீங்க சிலைய அப்படின்னா குளிச்சிட்டு தான் நீங்க மாதவிடாய் காலத்துல அந்த இடத்துல வந்து சமைக்கணும். அப்படியே வந்து செய்யக்கூடாது. தீட்டு காலத்துல எந்த விதமான தீட்டா இருந்தாலும் நம்ம குளிக்காம சமையலறைக்குள்ளேயே நுழையக்கூடாது. முகம் கழுவி தலையில தண்ணி தெளிச்சுக்கிட்டு மற்ற நாட்கள்ல வரலாம். ஆனா தீட்டு காலத்துல எந்த தீட்டாக இருந்தாலும் சரி அப்படியே வந்து சமைச்சோம் அப்படின்னா அன்ன தோஷம் அன்ன தரித்திரம் ஏற்படும். இந்த மாதிரி தவறுகள்லாம் அந்த காலத்துல இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற 2020 கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது. அவங்க வந்து அப்படியே குளிக்காமையே வந்து சமையல் ரூம்ல எதையும் சமைப்பாங்க. இந்த தவறை மட்டும் தெரியாம கூட செஞ்சிடாதீங்க. அப்படி சமைச்சோம் அப்படின்னா தீராத கடன் பிரச்சனை வரும். சமைச்ச உடனே அன்னபூரணி சிலை வந்து சமையலறையில வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு அருகில நீங்க என்ன வேணாலும் சமைச்சிருக்கலாம். அதாவது அசைவத்தை தவிர அதை வந்து நீங்க அந்த சாமி சிலை பக்கத்துல ஒரு தனியா அதற்குன்னு ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டு அதுல போட்டு வைங்க. பக்கத்திலேயே ஒரு சின்ன டம்ளர்ல பித்தளை டம்ளர் அதுல தண்ணி வந்து வைங்க. வீட்ல செல்வ கடாட்சம் பெருகும். கடன் பிரச்சனை இருந்தா தீரும். இப்ப பூஜை அறையில அன்னபூரணி சிலை இருக்கு அப்படின்னா செல்வ கடாட்சம் பெருகணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா பச்சரிசி கொட்டி வச்சிருப்பீங்கல்ல அதற்கு மேல வந்து ஒரு விரலி மஞ்சள் வைங்க. அது பக்கத்திலேயே ஒரு காயின் வந்து வைங்க. அது வெள்ளி நாணயமாக இருந்தா மிக சிறப்பு. இல்ல அப்படின்னா 5 ரூபாய் நாணயம் அது பக்கத்துல வைங்க. அதற்கு அருகில ஒரு ஏலக்காய் வைங்க. அந்த காயின் அது மேல விரலி மஞ்சள் அதற்கு மேல ஒரு ஏலக்காய் வச்சு அந்த அரிசி மேல வைக்கிறப்ப அன்னதோஷம் ஏற்படவே ஏற்படாது. நம்ம வீட்ல வந்து செல்வ கடாட்சம் பெருகும். அன்னபூரணி தாயாரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த பச்சரிசியை மட்டும் வாரம் மாற்றுங்க. இந்த விரலி மஞ்சள், காயின், ஏலக்காய் இதெல்லாம் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அதை மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம செய்யறப்ப அன்னபூரணியோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதும் இல்லாம நம்ம சந்ததிக்கே அன்னதோஷம் அன்னதர்த்திரம் ஏற்படாது. அதே போல சில பேர் வந்து அரிசி பானையில அதாவது பெரிய பக்கெட் நிறைய ஒரு மூட்டை அரிசி வாங்கி வச்சிருப்பாங்க. அதுல வந்து அன்னபூரணி தாயாரோட சிலையை மறைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதை வந்து தீட்டு காலங்கள்ல மாதவிடாய் காலத்துல நம்ம அரிசியை வந்து அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். குளிச்சுட்டே மாதவிடாய் நாட்கள்ல எடுத்தாலும் நம்ம அந்த ஃபுல் அரிசியை தொடுறோம். அந்த அரிசிக்குள்ள அன்னபூரணி தாயாரோட சிலை இருக்கு. அதனால அப்படி செய்யக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், அரிசியை கொஞ்சம் தனியா வந்து ஒரு சிறிய சில்வர் டப்பால நீங்க போட்டு வச்சுக்குங்க. அந்த அரிசியை மாதவிடாய் நாட்கள்ல எடுங்க. இந்த ஃபுல்லா அன்னபூரணி தாயார் போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த பக்கெட்ல இருந்து அரிசியை தொடாதீங்க. முன்னோர்கள் சொன்ன மாதிரி அதனால அன்னதோஷம் ஏற்படுதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக தீட்டு காலங்களில் தொடறதுனால நம்ம உடல் சூட்டுனால சீக்கிரம் அரிசி முழுவதும் வண்டு வருவதற்கு இது காரணமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.